வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கடைசி வீடியோவில் கம்ப்ளீட்டாக எப்படி டேப்லோ இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எப்படி சார்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து இதில் நிறையா டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேபிள்ஸ். இங்கே வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லேபிள்ஸ் எப்படி இந்த இடத்துல இருக்கிறது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண தெரியும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ வந்து இதெல்லாம் எப்படி வந்து அசைன் பண்ணுறது ப்ளஸ் இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறது இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேபிள்ஸை பற்றியும் எப்படி சார்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த இது லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து இதை உதாரணத்துக்கு வந்து நான் எதுக்கு இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு லேபிள்ஸு உதாரணத்துக்கு வந்து இது சேல்ஸ். ஓகேங்களா? இது ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளை, டெக்னாலஜி 3 வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ரீஜன் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் உதாரணத்துக்கு வந்து டெக்னாலஜியில் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு சவுத் ரீஜனில் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, இந்த கார்னரில் நான் கேட்டேன்னா சென்டரில் வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னா இங்கே ஒரு 150Kக்கு மேலே ஏதோ கொஞ்சம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சொல்லிடலாம். பட் எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியாது. அது இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட். இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு கண்ணால் பார்த்து இது பண்ண முடியாது. ஸோ வந்து இது இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரைமரியாக லேபிள் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆக்சஸை வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். இதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேபிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸோ மார்க் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி லேபிள்ஸ் எல்லாமே வந்துடும். பர்டிகுலர் வேல்யூ வந்துடும். ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே பார்த்துட்டு நீங்கள் இங்கே வர தேவையில்லை. எக்ஸாக்டான வேல்யூ வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து டெக்னாலஜியில் வந்து சவுத் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் 148,772 அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இதை வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இது கொடுத்துட்டீங்க. ஒரு ஃபாண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து 5 அப்படின்னு வச்சுன்னா இங்கே பாருங்கள் பெருசாக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வச்சா சில டைம் தேவைப்படுறப்ப வைக்கலாம், தேவையில்லாதப்ப அது மாதிரி வச்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது போல்டு பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாண்ட்லாம் போல்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் போல்ட் ஆகுதா? ஸோ அதே மாதிரி இட்டாலிக் வேணுனாலும் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் எடுத்து விட்றேன். பார்க்குறதுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா வச்சுக்கலாம். தேவையில்லைன்னா தேவையில்லை. போல்டு பண்ணுறது வந்து யூஸ்வலாக நல்ல விஷயம் தான். ஓகே. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே செட் பண்ணிக்கும். ஸோ மேட்ச் மார்க் கலர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வேணுங்கிற கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ண லேபிள்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாக் தான் வந்து யூஸ்வலாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பிளாக்கு இந்த டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஒப்பாசிட்டி எப்படிம்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண இதாகும். பட் மோஸ்ட்லி இது வந்து 100% வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ சம்டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து 100% வைக்கிறது தான் ப்ரிஃபரபிள். பட் ஆனால் 100% வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா டைமும் தேவையில்லை. உங்கள் விருப்பத்துக்காக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி வேணாலும் அலைன் பண்ணலாம். இந்த சைடு பண்ணலாம், இந்த சைடு பண்ணலாம், இந்த சைடு பண்ணலாம். இது ஏன் நவர மாட்டேங்குது அப்படின்னா என்டையர் ஏரியா ஃபிட் ஆயிடுச்சு. அதனால் வந்து எது மூவ்மெண்ட் இல்லை. பட் இது சின்ன நம்பராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அலைன்மெண்ட் பண்ணுறப்ப மூவ் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வைக்கலாம், இல்லை வந்து இது மாதிரி வைக்கலாம். ஸோ எது மாதிரி வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். பட் யூஸ்வலாக வந்து இப்படி வைக்கிறது தான் ப்ரிஃபரபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ரேப் ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் என்ன அப்படின்னா சில டைம் வந்து எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ வந்து இது டிஸ்பிளேல வராது. அப்போ வந்து ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டிஸ்பிளேல வரும். டெக்ஸ்ட் ரேப் வந்து எக்ஸலில் இருக்க மாதிரி சேம் ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து அது பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இதான் வந்து சிம்பிளான விஷயம். ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேல வரும். ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா டிஸ்பிளேல வராது. சரி, ஓகே. இது முடியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க் டு லேபிள்ஸ் வந்து ஆல் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் இங்கே பாருங்கள். இது மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன்னா ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளேல வரும். ஸோ இப்படி நீங்கள் வந்து வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போயிடும். ஸோ மறுபடியும் போங்க. ஓகே. செலக்டட்னு வந்துச்சு. அடுத்தது மின் மேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் இருக்கிறது மட்டும். மினிமம் வேல்யூ இது, மேக்ஸிமம் வேல்யூ இது வந்து எதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில ஏரியாவில் வந்து எந்த இடத்துல அதிகமாக நம்மளுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு, எந்த இடத்துல கம்மியாக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டுங்களா. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த ஃபர்னிச்சரில் வந்து
252 வெஸ்ட் ரீஜனில் அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு, சவுத்தில் வந்து கம்மியாக சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் கம்மியாக சேல்ஸ் நடந்திருக்கிறது, அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கிறது மட்டும் டிஸ்பிளேல வைக்கும். அதான் வந்து மேக்ஸை வந்து மினிமம் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறது. அதே வந்து ஹைலைட்டர்னு சேம் கான்செப்ட் தான், செலக்டட் மாதிரி. ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேபிள்ஸ் போங்க. யூஸ்வலாக வந்து இது வந்து ஆள் வச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். பட் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து முக்கியமான இது இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சஸ் வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கார்னரில் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது இன்க்ளூட் 0 அப்படின்னா ஜீரோஸ் இருந்தால் இன்க்ளூட் பண்ணோம், இல்லைன்னா இன்க்ளூட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், வேணாங்கன்னா விட்டுலாம். பட் மோஸ்ட்லி வந்து செலக்டாக இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன். யூனிஃபார்ம் ஆக்சஸ். அடுத்து வந்து ரேஞ்சை வந்து சேஞ்ச் பண்ணுறதுல வந்து யூனிஃபார்ம் ஆக்சஸ் ரேஞ்ச் ஃபார் ஆல் ரோஸ் அண்ட் காலம். அதாவது எல்லா ரோஸ்க்கும் காலம்ஸ்க்கும் வந்து யூனிஃபார்மான ரேஞ்சு தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஆல்ரெடி யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அதில் எந்த வித சான்சஸ் இல்லை. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இதுக்கும் வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபிக்ஸ்டு ஸ்டார்ட்டு, ஃபிக்ஸ்டு எண்டு இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே 0, பட் இங்கே 0வில் தான் வந்து வேல்யூ ஸ்டார்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா 0ங்கிறது எல்லாமே பாட்டமில் இருக்குது. பட் நாங்கள் 50Kல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு வந்து இங்கே கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ்டு ஸ்டார்ட்டில் வந்து 50K கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 50,000 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 50,000 தான் ஸ்டார்ட் ஆகும். 50,000 ஸ்டார்ட் ஆகி 2,50,000 முடியும். ஸோ வந்து 50Kல ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இப்படி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் வந்து மீதியாகும், சார்ட் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி வைக்கணும். ஸோ 0 வச்சுக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் லெவலை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் லெவலை வச்சு இது பண்ணியிருக்கு. நீங்கள் மேக்ஸிமம் லெவலை சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் மறுபடியும் பாருங்க. அடுத்து வந்து ரிவர்ஸ் அப்படின்னு என்னன்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். இருக்கிறது வந்து தலைகீழாக மாற்றிடும். ஸோ இது வந்து சில டைப் ஆஃப் சார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் எல்லா சார்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து இப்போ பாருங்கள், நான் லாக் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் வந்து ஆரம்பிக்கிறப்ப 1 to 10 இருக்கும், 10 to 100, 100 to 1000. பட் இந்த வேல்யூ அதிகமாக ஆக லாகரிதமிக் ஸ்கேல் வந்து இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ வந்து வேல்யூ அதிகமாக அதை வந்து எல்லாமே கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கிறத கேப்சர் பண்ணணும், லாஸ்ட் வந்து அதிகமாக போகிறத கேப்சர் ஆகும். ஸோ லாகை பற்றி மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். பட் இதான் வந்து இதோட மீனிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், முன்னிருந்த சார்ட்டுக்கு இப்போ எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கா, 0 to 50, 50 to இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குது. இதே நான் லாகை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த கேப் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னு பாருங்கள். 1க்கும் 10க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 9 தான். பட் 10க்கும் 100க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 99, 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாக் வந்து 10 ஸ்கொயராக வந்து அதிகமாகிட்டே போகும். 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், இங்கே 10 ஸ்கொயர் வந்து 1000, மறுபடியும் இங்கே 10 ஸ்கொயர் வந்து 10,000, மறுபடியும் இங்கே 10 ஸ்கொயர் வந்து 1 மில்லியன். ஸோ இப்படி வந்து 10 ஸ்கொயராக வந்து அதிகமாகிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து அதான் லாகு. பட் சில டைம் வந்து லாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட் வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து ஆக்சஸோட டைட்டில் சேல்ஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் வந்து என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும். சேல்ஸ் நம்பர் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் சேல்ஸ் நம்பர்னு சேஞ்ச் ஆகும். அதே வந்து சப்டைட்டில் இருக்குது. சப்டைட்டிலும் சேஞ்ச் பண்ண யூஎஸ்ஏ அப்படின்னு போனோம்னா யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் யூஎஸ்ஏவோட சேல்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேல வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்டைட்டில் கொடுக்கறது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வந்து ப்ராக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை. ஸோ மறுபடியும் வந்து இங்கே ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே ரீசெட் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து டிக் மார்க்ஸ். டிக் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டிக் மார்க்னு என்ன அப்படின்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் டிக் மார்க்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி டேபிள்லையோ இதான் இந்த டிக் மார்க் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும். பட் நீங்கள் சில டைம் தேவைப்பட்டால் டிக் மார்க்கை இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபிக்ஸ்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ரேஞ்சில் வந்து டிக் மார்க்ஸ். இங்கே வந்து இன்ட்ரோவில் வந்து 1 லேக்குக்கு வந்து டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்கள் 1 லேக்கை வந்து 50,000 மாற்றிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் 50,000 மாறுது. ஸோ 10,000 மாற்றிங்கன்னா கூட மாற்றிக்கலாம். பட் ரொம்ப இங்கே பாருங்கள் சின்னதாக தெரியும். ஸோ இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ 50,000 ஆட்டோமேட்டிக்கில் இருந்தது
வந்து யூஸ்வலாக வந்து பேக் எண்டில் கால்குலேட் பண்ணி இதான் பெட்டராக இருக்குது அப்படின்னு டேப்லவே முடிவு பண்ணி ஒரு ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மைனர் டிக் மார்க். மைனர் டிக் மார்க்னா இப்போ வந்து எதுவுமே இல்லை ஆட்டோமேட்டிக்கில், எப்போதும் யூஸ்வலாக எதுவுமே வைக்காது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபிக்ஸடில் வச்சு இங்கே பாருங்கள் 10,000 50,000க்கு ஒன்ஸ் வந்து இன்டர்வலில் டிக் மார்க் இருக்குது. அதுக்கு நடுவில் 10,000க்கு ஒன்ஸ் வந்து டிக் மார்க் வந்து மறுபடியும் வருது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து மைனர் டிக் மார்க்ஸ் அப்படி நன் கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது. ஃபிக்ஸ்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஆக்சிஸை வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமானதில்லை, பட் கண்டிப்பாக இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.